Hello everyone. So last class la Lagrangian application பார்த்துட்டு இருந்தோம். So அதோட continuation தான் இந்த வீடியோ. Spherical pendulum. So நமக்கு exam point of view என்ன தேவையோ அது மட்டும் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். So இது மட்டும் படிச்சா போதும். So spherical pendulumத்துக்கு ஃபார்முலா இங்க பாருங்க கொடுத்திருக்கேன். So L equal to T minus V. T ங்கிறது kinetic energy, V ங்கிறது potential energy. So இந்த term ஃபுல்லா நமக்கு என்ன அப்படினா T ஓட வேல்யூ இந்த டேர்ம் ஃபுல்லா வந்து V ஓட வேல்யூ சோ அதோட ஃபார்முலா இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க L m L squared sin squared theta pi dot அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படினு கொடுத்திருக்கோம் இது ஸ்பெரிக்கல் பெண்டுலத்தோட ஃபார்முலா நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் பெண்டுலம் அப்படிங்கிறது 1/2 I theta dot squared அப்படிங்கிறது நமக்கு T mgl cos theta அப்படிங்கிறது அதாவது -mgl cos theta அப்படினு வரும் சோ அது நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சோ ஃபார்முலா படி ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஃபார்முலா ஃபைனல் ஃபார்முலா theta double dot plus mgl divided by I theta equal to 0 அப்படினு இருக்கும் and then time period 2 pi root of I divided by mgl அப்படிங்கறத இதோட ஃபார்முலா சோ நெக்ஸ்ட் ஒன் outputs mission பார்த்தோம் அப்படினா இது வந்து 1 degrees of freedom சோ அந்த மெஷின் எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும் அதுல weight கட்டி தொங்கிட்டிருப்பாங்க இந்த ரெண்டு சைடும் சோ இது மேலே ஏறும்போது என்ன ஆகும்னா இது கீழ இறங்கும் அப்ப இதோட டிஸ்டன்ஸ் தான் வேரி ஆகும் அப்ப x அப்படினு எடுத்துக்கறாங்க அதான் only one independent coordinate x அப்படினு சொல்றாங்க ஓகேவா the conservative system and holonomic constraint இதெல்ல வேலிடா இருக்கும் இதோட ஃபார்முலா x double dot equal to m1 minus m2 divided by m1 plus m2 g அப்படிங்கறத ஃபார்முலா இது எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படினா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் m1 plus m2 into x double dot equal m1 minus m2 into g அப்படினு கிடைக்கலாம் இது இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டா மைனஸ்ல ஆகும் இல்லையா சோ அதே தான் இங்க கொடுத்திருப்பாங்க m1 plus m2 x double dot minus m1 minus m2 into g equal to 0 அப்படினு கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இது அட்வான்ஸ்மெஷனோட ஃபார்முலா நெக்ஸ்ட் ஒன் bead sliding on a uniformly rotating wire in a force free space அப்ப நமக்கு beadனா ஒரு மணி அப்ப அது உருண்டுட்டு ஓடுது அப்படினா அதோட ஃபார்முலா m r double dot minus m r theta dot squared equal to 0 இது வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படினா r double dot equal to r omega squared அப்படினு எழுதலாம் ஓகேவா so thank you